ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிஷத்தில் நல்ல கிறிஸ்பியான காரசாரமான இந்த மழை சீசனுக்கு தகுந்த ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி மசாலா வேர்க்கடலை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. கடையில் மட்டுமே நம்ம இந்த அளவுக்கு கிறிஸ்பியாக நம்ம வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோம். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோ சூப்பராக இருக்காது. இந்த மழை சீசனுக்கெல்லாம் நம்ம ஈவினிங் டைமு இந்த மாதிரி மசாலா வேர்க்கடலையோட காஃபியோ டீயோ நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. இப்போ நான் வந்து எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேங்க. அவ்வளோதான். இது வந்து தீர்ற வரைக்குமே நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபிங்க, நல்லா ஹெல்த்தியான ரெசிபியும் கூட தான். ஏன்னா வேர்க்கடலை ரொம்ப நல்லது. இப்போ இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. இந்த ரெசிபிக்கு போகிற முடியும் எங்கள் பேஜை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவையும் சேவில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மழை சீசனுக்கு கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பச்சை வேர்க்கடலை தான் இதுக்கு நல்லா இருக்குங்க, அதாவது வறுக்காத வேர்க்கடலை. அதுக்கப்புறமா இதுக்கு தகுந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்குறேங்க. இது வந்து அளவெல்லாம் கிடையாது, நீங்கள் எடுக்கிற வேர்க்கடலைக்கு தகுந்த மாதிரி நீங்களே போட்டுக்கலாம். இப்போ நான் எங்கள் வீட்டு காரத்துக்கு தகுந்த மிளகாத்தூள் ஆட் பண்ணிட்டேங்க. இதுக்கு தகுந்த உப்பு ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 2.5 டேபிள் ஸ்பூனுக்கு கடலை மாவு சேர்த்திருக்கிறேங்க. நம்மளுக்கு அது கையில் வந்து பெசறப்பையே தெரியும் அந்த பசை, அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். நீங்கள் எடுத்த வேர்க்கடலைக்கு உங்கள் வீட்டு குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கோங்க. ஃபஸ்ட்டு லைட்டாக நான் கையில் வந்து பெசரி கொடுத்துட்றேங்க. அதுக்கப்புறமா லேசாக தண்ணி தெளித்து இதை வந்து நம்ம பெசரி எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணியெல்லாம் விட்டுறக்கூடாதுங்க. இதனெல்லாம் நம்ம பெசரி எடுத்துட்டு ஆயில் வந்து கடாயில் வந்து ஆயில் விட்டு ஆயில் காஞ்சிட்ருக்குது. அடுப்பை வந்து சிம் பண்ணிடணுங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் இதை வந்து நம்ம போட்டு எடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஈவனாக அந்த ரெட்டிஷ் ஒரு ஆரஞ்சு ஷேடில் வந்து கிடைக்கும். இல்லைன்னா நம்மளுக்கு ரொம்ப தீஞ்ச மாதிரி ஆயிரும். இப்போ பாருங்க, நான் போட்டுட்ருக்கிறேன். ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருக்கிறேன். இப்போ அப்படியே நம்ம போட்டு அது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு ஆற விட்டு சாப்பிட்ணும். அப்போ தான் நல்லா அந்த கிறிஸ்பியான டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நல்லா ஆற விட்டுருங்க, நல்லா முருகலாக வந்துடும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். அதே இந்த மழை சீசனெல்லாம் ஆரம்பிச்சிக்கிச்சு, குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வரப்போ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். மெயினாக இதை செஞ்சு வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கூட உங்களுக்கு வந்து நீங்கள் போட்டு கொடுக்கலாம். ஈவினிங் டைம் செஞ்சு இது மாதிரி காஃபி டீயோட நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ அப்படியே நம்ம மெதுவாக திருப்பி போடணுங்க. ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நம்ம திருப்பி விடணும். திருப்பி விட்டதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து எல்லா பக்கமும் வந்து ஈவனாக ஒரே மாதிரி வேகும். வெந்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே எடுத்துடலாங்க. இப்போ ஒரு சைடு நல்லா வேகணும், ஏன்னா அந்த கடலை மாவு போட்டதுனால நம்மளுக்கு வந்து அதன் உள்பக்கம் கூட நம்மளுக்கு நல்லா வெந்ததுனா தான் உள்ளே நம்ம கடலை சாப்பிட்றப்ப நல்லா ஒரு க்ரன்ச்சியாக கிடைக்கும் நம்மளுக்கு. அதனால பாருங்க, இப்போ நான் திருப்பி விட்டுட்டேன். இப்போ அடுத்த பக்கத்துக்கு நான் வந்து திருப்பி விட்டுட்டேன். ஏன்னா இது மெதுவாக நம்ம வேக விடணுங்க. ரொம்ப நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு வேக விட்டோம்னா ஒரு பக்கம் நல்லா அப்படியே தீஞ்ச மாதிரி ப்ரௌன் கலராக ஆயிரும். அதுக்காக தான் நான் இப்படி பண்ணுறேன். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நான் வெந்துருச்சு. 2 பக்கமும் திருப்பி போட்டு வெந்துருச்சு. இதை வந்து ஆயில் போக ஒரு சல்லடையில் போட்டு ஆயில் நல்லா போனதுக்கப்புறமா நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. நல்லா ஆற விட்டுறணும். ஆறுனதுக்கு அப்புறமா தான் ஸ்டோர் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த மொறுமொறுப்பு வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ அவ்வளோதாங்க, எல்லாமே எடுத்துட்டு கொஞ்சம் நேரம் நம்ம ஆயில் போக விட்டுறலாம். அதுக்கப்புறமா நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க.